நீங்கள் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் பார்க்க எவ்வளவு பணம் செலுத்துவீர்கள்? முக்கியமாக நீங்கள் எதிர்காலத்தை பார்த்தால் அதை பயன்படுத்திக் கொள்வீர்களா? அல்லது இது இன்னொரு தவறவிட்ட வாய்ப்பாகவே இருக்குமா? நீங்கள் விற்க வேண்டிய பங்கு, வாங்க வேண்டிய நிலம், எடுத்திருக்க வேண்டிய வாய்ப்பு, ஆனால் துரதிருஷ்டவசமாக எதையும் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள். இது ஒரு பெரிய இழப்பு. இன்னும் எத்தனை வாய்ப்புகள் உங்கள் கையில் விழப்போகின்றன? இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். கவனமாக இருங்கள். ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறை மிகப்பெரிய ஒன்று வருகிறது. 70களில் அது VCRகள், 80களில் தனிப்பட்ட கணினிகள், 90களில் இணையம். 80களில் சரியான இடத்தில் இருந்தவர்கள் கோடீஸ்வரர்களாக ஆனார்கள். 90களில் சரியான இடத்தில் இருந்தவர்கள் பில்லியனேர்களாக ஆனார்கள். அடுத்த சில ஆண்டுகளில் என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவரது சிறந்த விற்பனையாளர் புஸ்தகங்களான தி நெக்ஸ்ட் ட்ரில்லியன் மற்றும் வெல்னஸ் ரெவல்யூஷன் இல் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் பால் சேன் பில்சர் கூறுகிறார், இந்த 10 ஆண்டில் அமெரிக்க பொருளாதாரத்தில் கூடுதலாக $1 டிரில்லியன் வருடத்திற்கு நல வாழ்வுத்துறைக்கு ஒதுக்கப்படும். இது ஆரோக்கியமான மக்களுக்கு அவர்களை இன்னும் ஆரோக்கியமாக உணரச் செய்யும், சிறப்பாக தோன்றச் செய்யும், முதிர்வை மெதுவாக்கும் அல்லது நோய்கள் உருவாகும் முன்பே தடுக்கும் வகையில் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்கும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நல வாழ்வு துறையில் இன்றுள்ள பெரும்பாலான விற்பனைகள் 20 ஆண்டுகளுக்கு முன் கூட இல்லை. இன்று வருடத்திற்கு ஏற்கனவே சுமார் $300 பில்லியன் விற்பனை நடைபெறுகிறது. இது அமெரிக்காவில் புதிய கார்கள் வாங்கும் தொகைக்கு சமமாகும். இப்போது வருடத்திற்கு $300 பில்லியன். இந்த 10 ஆண்டின் முடிவில் $1 டிரில்லியன், அதாவது வருடத்திற்கு 1000 பில்லியன். உங்களிலே கணிதத்தில் ஆர்வமில்லாதவர்களுக்கு இது 3% வளர்ச்சி என்று அர்த்தம். அந்த அளவிலான வளர்ச்சி எப்படி சாத்தியம்? அந்த அளவிலான வளர்ச்சி எப்படி கணிக்க முடியும்? 2 வார்த்தைகள்: பேபி பூமர்கள். நீங்கள் அவர்களை பற்றி 20 வருடங்களாக கேட்டு வருகிறீர்கள். 20 வருஷங்களாக அவர்கள் நம் பொருளாதாரத்தை வழிநடத்தி வருகின்றனர். நீங்களும் இதிலிருந்து லாபம் பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அல்லவா? பேபி பூமர்கள் இப்போது அவர்களின் 40 மற்றும் 50 வயதில் உள்ளனர். உச்ச வருமான ஆண்டுகள், அதிக பணம், அதிக செலவழிக்கும் திறன். வீட்டுமனை பூமி, ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வாகனங்கள், தனிப்பட்ட கணினிகள் மற்றும் இணையம் ஆகியவற்றுக்கு ஏற்கனவே பூமர்கள் காரணமாக இருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், பூமர்கள் மற்றும் அவர்கள் விரும்பும் பொருட்கள் ஏற்கனவே நம் $12 டிரில்லியன் பொருளாதாரத்தில் $6 டிரில்லியன் உள்ளன. அவர்கள் நம் மக்கள் தொகையில் 30%க்கும் குறைவாக இருந்தாலும் நம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% அவர்களே. இதைவிட முக்கியமாக, அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களது $6 டிரில்லியன் செலவுக்கு கூடுதலாக $1 டிரில்லியன் சேர்க்கப் போகிறார்கள். ஏனெனில் அவர்கள் எந்த SUV, காண்டோ அல்லது கணினியை விட சிறப்பாக செயல்படும் என நம்பும் ஒரே விஷயத்தை பாதுகாக்க விரும்புகிறார்கள்: தங்கள் இளமை. இளமை, மூப்பு தடுப்பு, ஆரோக்கியம், நலவாழ்வு. அடுத்த பெரிய விஷயம், தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்திக் கொண்டு பேபி பூமர்கள் நல வாழ்வில் ஒரு புரட்சியை உருவாக்கி வருகின்றனர். மேலும் அது வேகமாக நடைபெற்று வருகிறது. பாருங்கள், முன்பு பல தசாப்தங்கள் எடுத்துக்கொண்ட மாற்றங்கள் இப்போது சில ஆண்டுகளில் அல்லது அதற்கும் குறைவாக நடைபெறுகின்றன. ஹென்ரி ஃபோர்ட் 1998 மாடல் D-ஐ கண்டுபிடித்த போது கார்கள் $1 டிரில்லியன் தொழில்துறையாக மாற 7 தசாப்தங்கள் எடுத்தது. IBM 1951 முதல் பிசியை வெளியிட்ட போது பிசி விற்பனை கார் விற்பனையை மிஞ்சி $1 டிரில்லியன் தொழில்துறையாக மாற 1 தசாப்தம் மட்டுமே எடுத்தது. இப்போது நலவாழ்வு தொழில்துறை அடுத்த 5 ஆண்டுகளில் $1 டிரில்லியன் தாண்டும். $1 டிரில்லியன். அது தினமும் $2.7 பில்லியன், மணி நேரத்திற்கு $114 மில்லியன், நிமிடத்திற்கு $1.9 மில்லியன். 1990களில் அமெரிக்காவில் மில்லியனர் குடும்பங்களின் எண்ணிக்கை 3.6 மில்லியனில் இருந்து 7.2 மில்லியனாக உயர்ந்தது. பொருளாதார நிபுணர் பில்சர் அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதல் 3.6 மில்லியன் குடும்பங்கள் மில்லியனர்களாக மாறுவார்கள் என்று கணிக்கிறார். அவர்களில் பலர் நலவாழ்வு தொழில்துறையில் பணிபுரிந்து இதை அடைவார்கள். இந்த நல வாழ்வு புரட்சியில் நீங்கள் எப்படி லாபம் பெற முடியும்?
நீங்கள் தேர்வு செய்யும் 4 விருப்பங்கள் உள்ளன. 1 ஒரு நிபுணராக, 2 ஒரு உற்பத்தியாளராக, 3 ஒரு சில்லறை விற்பனையாளராக, அல்லது 4 ஒரு விநியோகஸ்தராக. மருத்துவர்கள், மசாஜ் தெரபிஸ்டுகள், கைரோபிராக்டர்கள் மற்றும் இயற்கை மருத்துவ நிபுணர்கள் போன்ற நிபுணர்கள் அடுத்த சில ஆண்டுகளில் பெரும் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது. அவர்கள் தங்கள் பள்ளி கடன்களை அடைக்க முடிந்தால், காப்பீட்டு நிறுவனங்களை விட முன்னிலையில் இருக்க முடிந்தால் மற்றும் பணத்திற்கு நேரத்தை மாற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் மட்டுமே. உற்பத்தி என்பது ஒரு சிறந்த தொழிலாகும். நீங்கள் கோடிக்கணக்கான பணத்தை கட்டமைப்பு, காப்புரிமைகள், ஆராய்ச்சி, கப்பல் அனுப்புதல் மற்றும் பெறுதல் ஆகியவற்றில் முதலீடு செய்ய முடிந்தால். சில்லறை விற்பனை நிச்சயமாக ஒரு சிறந்த வாய்ப்பு. நீங்கள் உரிமம் கட்டணங்கள், 7 நாட்கள் வேலை வாரங்கள், விளம்பரம், கையிருப்பு மற்றும் ஊழியர் பிரச்சனைகள் ஆகியவற்றை சமாளிக்க முடிந்தால். விநியோகம் அப்படித்தான். ஏனெனில் கடந்த 30 ஆண்டுகளில் மிகப்பெரிய தனிப்பட்ட செல்வங்கள் பொருட்களை உருவாக்குவதற்கான சிறந்த வழிகளை அல்லாமல் அவற்றை விநியோகிப்பதற்கான சிறந்த வழிகளை கண்டுபிடித்தவர்களால் உருவாக்கப்பட்டன. வால்மார்ட் இன் சாம் வால்டன் மற்றும் ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் இன் ஃப்ரெட் ஸ்மித் போன்றவர்கள். ஆனால் வால்டன் மற்றும் ஸ்மித் ஆகியோர் நுகர்வோர் ஏற்கனவே விரும்பும் பொருட்களை உட்பட விநியோகிப்பதற்கான சிறந்த வழிகளை கண்டுபிடித்திருந்தாலும், இந்த தசாப்தத்தின் புதிய விநியோக பில்லியனேர்கள் நுகர்வோர் பெரும்பாலும் இருப்பதை அறியாத பொருட்களை விநியோகிப்பதன் மூலம் தங்கள் செல்வத்தை உருவாக்குவார்கள். இந்த புதிய விநியோக பில்லியனேர்கள் Amazon.com இன் ஜெஃப் பெசோஸ் போன்றவர்கள் புதிய பொருட்கள் மற்றும் புதிய விநியோக வழிகள் குறித்து நுகர்வோர்களை கல்வி அளிப்பதன் மூலம் தங்கள் செல்வத்தை உருவாக்கினர். இதை சிந்தனையின் வேகத்தில் வணிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிறந்த பொருட்கள், சிறந்த விநியோகம், சிறந்த வாய்ப்பு. ஏன்? நெனில் 78 மில்லியன் பேபி பூமர்கள் $1,000 பில்லியன் பணத்துடன் அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது. அவங்க ரோலர் பிளேடிங் செல்ல விரும்புகிறார்கள். அவர்கள் ஸ்போர்ட்ஸ் கார்களை ஓட்ட விரும்புகிறார்கள். அவர்கள் வயதாக விரும்பவில்லை. மேலும் இளம், ஆரோக்கியம் மற்றும் உயிர் சக்தி நிறைந்தவர்களாக இருக்க எந்த அளவுக்கும் செலவழிக்க தயார். அடுத்த 5 ஆண்டுகளில் அமெரிக்க பேபி பூமர்கள் நலவாழ்வு சார்ந்த பொருட்கள் மற்றும் சேவைகளில் தங்களது செலவுகளை இப்போது சுமார் $300 பில்லியனில் இருந்து ஆண்டுக்கு $1 ட்ரில்லியனாக அதிகரிக்கப் போகிறார்கள். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இந்த நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்தவர் ஏற்கனவே வெற்றிகரமாகவும் நிரூபிக்கப்பட்டும் இருக்கும் ஒரு நலவாழ்வு விநியோக வணிக மாதிரியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். இந்த மாதிரியை நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து பகுதி நேரமாக, பெரிய முதலீடு இல்லாமல், ஊழியர்கள் இல்லாமல் மற்றும் பாரம்பரிய வணிக உரிமையின் தலைவலி இல்லாமல் துவங்கலாம். இது ஒரு வணிகம். உங்கள் ஓய்வு நேரத்தில் மாதத்திற்கு சில $100 இருந்து சில $1000 வரையிலும் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் இது வீட்டில் இருந்து செய்யக்கூடிய வணிகம் என்பதால் நீங்கள் அதிசயமான வரி சலுகைகளுக்கு தகுதி பெறலாம். நீங்கள் 1980ஆம் ஆண்டு என்று கற்பனை செய்யுங்கள். 25 வயதான பில் கேட்ஸ் தனது புதிய நிறுவனத்தில் சேர விரும்பும் நபர்களை தேடுகிறார். தனிப்பட்ட கணினிகளுக்கான சந்தையில் வெடிப்பு ஏற்படும் என்று அவர் நினைக்கிறார். இந்த முறையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நினைவில் வையுங்கள், சாம் வால்டன் 46 வயசான பிறகுதான் வால்மார்ட்டை தொடங்கினார். அவர் 61 வயதில் உலகிலேயே மிகச் செல்வந்தமான மனிதராக இருந்தார். உங்களுக்கான காரணம் என்ன? ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த வீடியோவை பார்த்து கவனமாக இருந்தால் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட பெரும் செழிப்பை பற்றி உங்கள் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்வீர்கள்? நீங்க எப்படி உங்களை நிலைநிறுத்தி அந்த வாய்ப்பிலிருந்து பலன் பெற்றீர்கள் என்று விளக்கப் போகிறீர்களா? அல்லது அதை எப்படி தவறவிட்டீர்கள் என்று நீதி கூறப் போகிறீர்களா? புள்ளி விவரங்கள் உண்மையானவை, போக்குகள் உண்மையானவை, நேரமும் உண்மையானது. இன்னும் எத்தனை வாய்ப்புகள் உங்கள் கையில் விழப்போகின்றன? நீங்கள் என்ன செய்தாலும் இந்த வாய்ப்பை மட்டும் தவறவிடாதீர்கள்.